கதறி அழுதபடி பிரஜனுடன் சேர்ந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய சாண்ட்ரா அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என்னதான் இருந்தாலும் சாண்ட்ரா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ் தமிழ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு கப்புள் அப்படின்றவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறது இதுவே முதல் முறை. முதல்ல இந்த வாய்ப்பு பிரஜனுக்கு வரும்போது தன்னை மட்டும்தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் பிரஜன் கிட்ட நீங்கள் தனியாக வர்ற மாதிரி இருந்தால் வேண்டாம், ஆனால் நீங்கள் உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு வர்ற மாதிரி இருந்தால் தாராளமாக வாங்க, உங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு பிரஜன் கிட்ட சேனல் தரப்புலேருந்து சொல்லப்பட்டப்போ, பிரஜன் சாண்ட்ராவை கன்வின்ஸ் பண்ணி வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சாண்ட்ரா. கன்வின்ஸ் பண்ணி, இது நம்ம 2 பேருடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்டதில்ல, நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலமும் இதில இருக்கு. அதனால இது நமக்கு கடவுள் குடுத்திருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலான்னு கன்வின்ஸ் பண்ணி தான் சாண்ட்ராவ விருப்பமே இல்லன்னா கூட உள்ள கூட்டிட்டு வந்திருந்தாரு. உள்ள வந்ததிலிருந்து சாண்ட்ராக்கு பக்கத்திலேயே நின்னுக்கிட்டு, சாண்ட்ராவ டிபெண்ட் பண்ணியே ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருந்தாரு. 100% எமோஷனல் சப்போர்ட் இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கு. இது வந்து டோட்டலி அன்ஃபேர் அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் வந்து இவங்க 2 பேரை பிரிச்சே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். இதனிடையே சாண்ட்ராக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளாக கையில் எடுத்து பிரஜன் வந்து பயங்கரமாக வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருப்பார். திவாகர் வந்து சாண்ட்ராவை பார்த்து கையை நீட்டி பேசுகிறப்ப இந்த கையை நீட்டி பேசுகிறவரெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சாண்ட்ராவுக்கு ஆதரவாக பல இடங்களில் வந்து பிரஜன் வந்து குரல் கொடுத்துருப்பாரு. சாண்ட்ராவை ரூம்குள்ளே வச்சு பூட்டுறப்போ என் பொண்டாட்டி எனக்கு வந்து கேமுக்குலாம் கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி போட்டு என் பொண்டாட்டிக்கு ஒன்றுனா வேறு மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லி அமித் கிட்ட பேசியிருப்பார். அப்போ சாண்ட்ராவுக்காக ஒட்டு மொத்தமாக நின்று விளையாடிக்கிட்டு இருந்த பிரஜன் ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் சேதுபதி அவர்கள் விட்டு நம்புன்னு பிரச்சனை நம்பினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம தனியாக விளையாடலாம், சாண்ட்ரா அவங்க கேம் ஆடட்டும், நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு கேம் ஆடலாம் அப்படின்னு சாண்ட்ரா கிட்ட இருந்து ஒதுங்கி இருந்து பிரஜன் ஒரு கேமை ஆரம்பித்தார். குறிப்பாக அந்த பிரின்சிபல் டாஸ்கில் ஃபுல்லாக தாடி மீசையெல்லாம் வலிச்சிட்டு பட்டைக்கிட்டையெல்லாம் போட்டுட்டு ஆள் டோட்டல் கேரக்டரையும் மாற்றி கமருதீன்லாம் கிண்டல் பண்ணியிருப்பான். சார் வாயில் என்ன சார் திக்குவாய் கதாபாத்திரத்தில் பண்ணியிருப்பார், வாயில் இருக்கிறத துப்பிட்டு பேசுங்க சார், இதே பழைய பிரச்சனை இருந்திருந்தால் நடக்கிறதே வேறு, பேப்பர் ரவுடி பிரச்சனை இருந்திருந்தால் வேறு லெவலில் போயிருக்கும். ஆனால் அங்கேயே அமைதியாக இருந்து அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன்லாம் பண்ணி டோட்டலாக அமைதியான ஒரு பர்சனாக மாறிட்டார். அந்த மாற்றம் பிரஜன் கிட்ட உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. நான் உண்மையிலேயே ரொம்ப ரசித்தேன். இந்த அமைதியாக இருக்கக்கூடிய காமன் கம்போஸ்டாக இருக்கக்கூடிய பிரஜனை உண்மையிலேயே நான் ரொம்ப ரசித்தேன். ஆடியன்ஸான நீங்கள் ரசிச்சிங்களான்றது எனக்கு தெரில. அதுக்கப்புறம் பிரஜன் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டி இந்த வாரம் நடந்த டாஸ்கில் கூட சுபிக்ஷாவோட சேர்ந்து நெக்லஸை திருடி அதை பிக் பாஸ் கூரை மேலே போட்டு, அது கூரை மேலே போட்டதுக்கப்புறம் எவனும் தேடி கண்டுபிடிக்க முடியாது, அது இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்காது, அது தப்பு தான். ஆனால் அந்த கேமுக்காக ஏதோ ஒரு எஃபர்ட்டை போட்டிருந்தாரு. அப்போ நம்ம வந்து சாண்ட்ராவை விட்டு ஒதுங்கி ஒரு இண்டிவிஜுவல் கேம் ஆடணும்னு நினச்ச பிரஜனை எவிக் பண்ணதே டோட்டலி அன்ஃபேர் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கை வந்து சேனல் எடுத்திருக்காங்க. ஏன்னா சாண்ட்ரா இதுக்கு முன்னாடியே கன்ஃபெஷன் ரூமில் போய் உட்காந்து அழுது, நான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன், எங்கள் அப்பாவோட இறந்த மாதம் இது, இதுக்கு மேலே என்னால் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கதறி அழுதுருப்பாங்க. பிக் பாஸ் ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சு கன்சோல் பண்ணி திரும்ப வந்து சாண்ட்ராவை அமுச்சிருப்பார். அப்போ கூட அவங்க திரும்ப உள்ளே வந்ததுக்கான காரணம் என்னென்னா, பிரஜன் உள்ளே இருக்கார், நம்ம புருஷன் இருக்கான் நமக்கு ஆதரவாக, அவன் நம்ம கூட சேர்ந்து விளையாடலனாலும் அவனை தூரமாக நின்று பார்த்துக்கிட்டாவது நம்ம உள்ளே இருந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் அவங்க உள்ளே வந்தாங்க. ஆனால் இந்த தடவை பிரஜனை உண்மையிலே எவிக் பண்ணி வெளியில் அனுப்புனதுக்கப்புறம் பிரஜன் இல்லாமல் எப்படி வந்து சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சர்வே பண்ண போகிறாங்கன்றதே தெரியல. 2 விஷயம் தான் இருக்குது. ஒன்று, சாண்ட்ரா வந்து பிரஜன் போயிட்டான், இதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா பிரஜனுக்கு கிடைச்ச வாய்ப்பு, அவனுக்காக தான் நம்ம இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தோம். அவனே இல்லாதப்போ நம்ம இதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து விளையாடணும் அப்படின்னு நினச்சி கன்ஃபெஷன் ரூமுக்கு போய் பிக் பாஸ்கிட்ட சொல்லிட்டு வெளியில் வந்துடுறது. 2வது, பிரஜனுக்கு அதுக்கப்புறம் நம்ம 2 குழந்தைகளுக்கு நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நம்ம இருந்து இந்த கேமை வேறு லெவலில் விளையாண்டு டாப் 5ல் வந்து சாதிச்சு காட்டுறது. இந்த 2 விஷயம் தான் சாண்ட்ரா பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சேனல் சாண்ட்ராவோட கேமை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பிரஜனை பலி கொடுத்தது ஒரு ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சாண்ட்ரா வந்து மதில் மேலே இருக்கக்கூடிய பூனை மாதிரி. ஸோ பிரஜன் இருந்ததுனால பார்த்துக்கிட்டே விளாண்டுறலாம் அப்படின்றதுக்காக அவங்க திரும்ப உள்ளே வந்தாங்க கன்ஃபெஷன் ரூமில் அழுதுட்டு. இப்போ பிரஜனே இல்லைன்றப்ப எப்படி சமாளிப்பாங்கன்றது நமக்கு தெரியல. ஏன்னா பிரஜன் எவிக்ட் ஆகிறப்ப பிரஜனோட சேர்ந்து டோரை விட்டு அவங்க வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. இன்றைக்கி நைட் எபிசோடில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் விஜேஎஸும் பிரஜனும் கன்வின்ஸ் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னால் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்து அவங்கள வந்து உள்ளே இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரஜன் வெளியில் கிளம்பி வந்திருக்காரு.
பிரஜன் வெளியில கிளம்பி வந்ததுக்கப்புறம், மச்சானும் 2 பேருக்கும் நடுவுல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து ஸ்டேஜ்ல பயங்கர பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கு. 2 பேரும் ஹக் பண்ணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்ணி, பிரஜன் வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு பேச்ச வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு. அப்படின்ற தகவல் நமக்கு வந்திருக்கு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் இல்ல. ஸோ விஜய் சேதுபதி அவர்களுக்கும், பிரஜனுக்கும் 2 நண்பர்கள் இருந்துட்டு, ஒரு நண்பர் கண்டஸ்டன்ட், இன்னொரு நண்பர் ஹோஸ்ட்டு, அவங்களுக்கு உள்ள நடந்த மோதல், அதுக்கப்புறம் அந்த இப்ப நடக்கிற பியூட்டிஃபுல்லான விஷயம், இதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரசிக்கிற மாரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் பிரஜன் எவிக்ட் ஆகி வெளியில வந்துட்டாரு. சரி, இதுக்கப்புறம் சாண்ட்ரா என்ன பண்ண போறாங்க? கன்ஃபெஷன் ரூம்ல போய் உட்காந்து அழுது, "பிக் பாஸ் பிரஜனே போய்ட்டா, இதுக்கப்புறம் நான் வெளில போறேன்" அப்படின்னு சொல்ல போறாங்களா? இல்ல இந்த கேம ஆடி வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்க போறாங்களா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். "என்ன ப்ரோ, பிரஜனோட சேர்ந்து சாண்ட்ராவும் வெளியில போய்ட்டாங்க" அப்படின்னு டைட்டில் போட்டு வச்சுட்டு, "நீ பாட்டுக்கு இவ்ளோ கதைய சொல்லிக்கிட்டு இருக்கியே" அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு, கேட்குறவங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது கார்ல ஏத்தி பிரஜன அனுப்புறப்ப, சாண்ட்ராவோட ரியாக்ஷன் என்னன்னு நீங்க பார்த்துருந்துருக்கணும். அவ்வளோ கதறியிருப்பாங்க. ஆக்சுவலா அது நெறைய பேர் ட்ராமான்னு சொன்னாங்க. அதாவது பிரஜன வந்து லவ் பண்ணி, டோட்டலா வந்து பிரஜனோட குடும்பம் வந்து அவங்கள வந்து ஒதுக்கி, ஒரு கட்டத்தில வந்து கேரளாலருந்து இங்க வந்து சென்னையில ஒரு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டு, உங்களோட ட்வின் டாட்டர்ஸ் பொறந்து, அவங்கள வந்து ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு, ஸோ கடவுள் குடுத்த கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ, தன்னுடைய கணவன் நம்மள விட்டு பிரிஞ்சு போறானே அப்படின்ற அந்த ஒரு இடத்துல, அதாவது ரீல் கப்புலே வந்து நெறைய பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து இந்த பார்வதி கமருதீனு, ஆரோரா கமருதீனு, வியன்னா எஃப்ஜே இவிங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எமோஷனல் பாண்டிங்கில வந்து ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கிற முடியலன்ற மாரி சீன் போடுறாய்ங்க. இது லீகலா ரியல் கப்புல்யா, தன்னுடைய புருஷன் போறான், அவனுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. நமக்கு முன்னாடி அவன் போறானே அப்படிங்கிற வலி, அந்த வேதனை, அதனுடைய வெளிப்பாடா கூட இருக்கலாம். அத நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து சாண்ட்ரா வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, ஒட்டுமொத்த எமோஷனலா சாண்ட்ரா வந்து இன்னைக்கு பிரஜன பிரிஞ்சு இருக்க போறது, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா அமையப்போது. பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப எமோஷனலா சாண்ட்ராவோட இதுக்கப்புறம் கனெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, ஓட்டு வந்து பிரஜன் சாண்ட்ரா அப்படின்னு 2 பேரையும் கப்புலா பார்க்குறவங்க தனித்தனியா ஓட்டு போட வேண்டிய சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனா இந்த தடவ பிரஜன் போனதுனால ஒட்டுமொத்த ஓட்டும் சாண்ட்ராக்கு விழுகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாண்ட்ரா அதிகபட்சமான ஓட்ஸ் வாங்கி, மக்களுடைய ஆதரவு பெற்று, இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, 100% டாப் 5ல வருவதற்கான அனைத்து தகுதியும் இருக்கக்கூடிய நபர் தான் சாண்ட்ரா. அவங்க வந்து பண்ண சீக்ரெட் டாஸ்க்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்க ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி திவ்யா கணேஷ் கூட உட்காந்து பண்ண சம்பவமா இருக்கட்டும், இது மாரி சாண்ட்ரா பண்ண சம்பவங்கள் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல நின்று பேசும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. சாண்ட்ரா வந்து இப்போ வரைக்கும் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய போகல. ஆனால் அவங்க பிரஜன் இல்லாம பிக் பாஸ வந்து எப்படி விளையாட போறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஸோ அவங்க இருக்க போறாங்களா? இருந்து சம்பவம் செய்ய போறாங்களா? இல்ல பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய போக போறாங்களா? அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நானுமே ஆவலா காத்துட்ருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஆடியன்ஸான நீங்க நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் சேயோன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பபாய்.